அம்மா வந்து மீனா பார்த்துட்டு, "என்னம்மா முத்துவ காணோம்?" அப்படிங்கிறாங்க. "அது அவன் வெளிய சவாரிக்கு போயிருக்காருண்ணே." "இன்னைக்குமா வேலைக்கு போயிருக்காரு?" "ஆமா, இப்போ வந்துருவாரு சவாரிய முடிச்சுட்டு." அப்படிங்கிறாங்க. "ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம இப்படி வேலை பார்க்குறாரே, இவ்வளோ தூரம் வேலை பார்த்துமா உனக்கு முத்து ஒரு தங்க நகை கூட வாங்கி கொடுக்கல?" அப்படிங்கிறாங்க. "ஏன் எதுக்கு அப்படி சொல்கிறீங்கண்ணே?" "பின்ன தங்க நகையை போடாமல் கவரிங் நகையை போட்டுட்ருக்க." அப்படிங்கிறாங்க. மீனாக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுச்சு. இதை விட பெரிய ஷாக்கு மனோஜுக்கும் விஜயாவுக்கும் ஆகுது. 2 பேரும் திரு திருன்னு முழிக்கிறாங்க. "இல்லையே, இது தங்க நகை தாங்க." அப்படிங்கிறாங்க. "ஏம்மா என்கிட்ட எதுக்குமா போய் சொல்கிற? அது கவரிங் நகை தானே, பார்த்தாலே தெரியுதே." அப்படிங்கிறாங்க. மீனாவோட அம்மா வந்துட்டு, "இல்லைங்க, அது வந்து தங்க நகை தான், நாங்கள் தான் போட்டது." அண்ணி. "என்னங்க கல்யாணத்துக்கு கவரிங் நகையை போட்டு விட்டீங்க, பார்த்தாலே தெரியலையா?" "சரி, உங்கள் வசதி அவ்வளோதான் இருக்கும், அதனால தான் என்ன." அப்படிங்கிறாங்க. "சரி, கவரிங் நகை தானே போடுற, அப்புறம் அன்றைக்கி நான் கொடுத்ததுக்கு தங்கத்துக்கு மேலே எனக்கு ஆசையே இல்லைன்னு சொல்லி சொன்ன நீ." அப்படிங்கிறாங்க. அடுத்து முத்துவோட பாட்டிக்கும் கோவம் வந்துடுது. "ஏம்மா, அது வந்து தங்க நகை தான்மா, நானும் தானே போய் சேர்ந்து வாங்கினேன், எனக்கு தெரியாதா?" அப்படிங்கிறாங்க. "இல்லைம்மா, நான் அதுக்கு சொல்லலை, இதை பார்த்தாலே தெரியுதுல்ல, இது வந்து கவரிங் நகைன்னு." அப்படிங்கிறாங்க. அண்ணாமலையும் கோவப்பட்டு எந்திரிச்சிட்டாரு. குடும்பத்தில் ஒரு சண்டை, அதனால மீனா நகை எல்லாத்தையும் கலட்டி விஜயிட